Hi friends, welcome back to my channel Swine. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க செலெக்ஷன் சார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ செலெக்ஷன் சார்ட் தான் மற்ற சார்ட்ஸை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து ப்ராசஸிங் டைம் இருக்கும். ப்ராசஸ் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடும். ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம், குரூப் ஃபோர்ஸ் மெத்தடாலஜி பேஸ் பண்ணியிருக்கு. இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் அந்த லிஸ்ட்டில் இருக்கும்ல, அது வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அது வந்து ஃபஸ்ட் பொசிஷன் வந்து பிளேஸ் பண்ணிவிடும். அடுத்தது செகண்ட் ஸ்மாலஸ்ட்டு கண்டுபிடிச்சி செகண்ட் பொசிஷன் பிளேஸ் பண்ணும். இதே மாதிரி திரும்ப திரும்ப அந்த செட்டு ஃபுல்லாக வந்து சார்ட் ஆகி முடிகிற வரைக்கும் இதே ப்ராசஸ் தான் செய்யும். ஸோ அதனால தான் இது வந்து செலெக்ஷன் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செலக்ட் பண்ணி வேல்யூ வந்து அதோட கரெக்டான பொசிஷனை வந்து போய் போடும். இப்போ நம்ம அதில் பார்த்தோம், பபுள் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு பேரை மட்டும் கம்பேர் பண்ணி சேஞ்ச் பண்ணும். ஸோ அதனால் வந்து அதோடைய ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் முடிக்கணும், மறுபடியும் அதையே வந்து ப்ராசஸ் பண்ணணும். கடைசி வரைக்கும் எல்லாமே கரெக்டாக வரைக்கும் ப்ராசஸ் பண்ணணும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்மாலஸ்ட்டை பிக் பண்ணால் அது ஃபஸ்ட் பொசிஷன் போடும், செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிக் பண்ணால் செகண்ட் பொசிஷனில் போடும். ஸோ வந்து இது வந்து ப்ராசஸ் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து செலெக்ஷன் சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு அல்காரிதம் பார்க்கலாம். ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு மெத்தட் எடுத்துக்கிறோம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ப்ராசஸ் பண்ணோம், அதை வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம இதில் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் பொசிஷன் இப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க இருக்குல்ல, ஸ்மாலஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி மெத்தட் இது. இப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட் பொசிஷன் நம்ம இங்கே வந்து மிட்னு வச்சுக்கிறோம். மிட்னு வச்சுட்டு ஃபஸ்ட் பொசிஷன் மிட்னு வச்சுக்கிறோம். அது வந்து ஐஏ. அடுத்து வந்து I+1லேருந்து ஜே. இது வந்து செகண்ட் ஃபார் லூப். ஓகேங்களா, இது வரைக்கும் ஒரு ஐ பொசிஷன், இது ஒரு பார்ட்டு. ஓகேங்களா, இது வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் பொசிஷன் மின்னு வச்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து இது கூட இதை செக் பண்ணுறோம். A(j) வந்து லெஸ் தென் A(min) அப்படின்னாக்கா ஒரு வேலை இதுதான் நம்ம மின்னு வச்சுக்கிட்டோம். ஆனால் கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்க வேல்யூ வந்து மின்னாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து இங்கே போய் போட்டுடணும், ஃபஸ்ட் பொசிஷனில் போட்டுடணும். ஓகேங்களா, அதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அது வந்து மினிமம் வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது கரெக்டான பொசிஷனை போய் பிளேஸ் பண்ணும். ஒரு ஃபஸ்ட் பொசிஷன் வந்து ஃபஸ்ட் பொசிஷன் பிளேஸ் பண்ணணும், செகண்ட் பொசிஷன் வந்து செகண்ட் பொசிஷன் பிளேஸ் பண்ணும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதான் வந்து இப்போ எக்ஸாம்பிள். இங்கே வந்து நான் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் இதில் என்ன செக் பண்ணணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். இதில் எது ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர், 13 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ 13 வந்து பிக் பண்ணி 29 இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம், ஸ்வாப் பண்ணோம். 13 29 ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம லிஸ்ட் என்னவா மாறும், 13 72 98 29 87 66 52 51 36 இது மாதிரி மாறும். ஓகேங்களா, இது மாதிரி மாறிடுமா, மாறிட்டு அடுத்தது இல்லை ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 29 இருக்கா. ஸோ வந்து 29 பார்ப்போம். 29 அதோட எதாவது ஸ்மாலஸ்ட் இருக்கா, கிடையாது. ஸோ 29 72 ஸ்வாப் பண்ணும். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து நான் 29 வந்து ஸ்வாப் பண்ணி எழுதி முடிச்சுட்டேன். ஸோ அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 36. ஸோ 36 98 ஸ்வாப் பண்ணும். 36 98 ஸ்வாப் பண்ண என்னது 13 29 36 72 87 66 52 51 98. ஸோ அந்த மாதிரி ஸ்வாப் இங்கே நீங்கள் வந்து எழுதணும். செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 36, தேர்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 36. ஸோ ஸ்வாப் 36 அண்டு 98 அப்படின்னு சொல்லி ஸ்வாப் பண்ணணும். அடுத்தது ஃபைண்ட் த நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர், ஃபோர்த் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா 51. ஸோ 51. ஸோ வந்து ஸ்வாப் 51 அண்டு 72 அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னாக்கா 13 29 36 51 87 66 52 72 98. ஸோ வந்து இது வந்து இப்போ வந்து இது வந்து ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் எழுதியிருக்கும். ஸோ அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து ஸ்வாப் பண்ணால் இது வந்து சார்ட்டட், இது வந்து அன்சார்ட்டட். ஓகேங்களா, இதில் வந்து இது வந்து சார்ட்டட், பேலன்ஸ் எல்லாம் அன்சார்ட்டட். இது வந்து இது மூணும் சார்ட்டட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்புக்கு சார்ட்டட் அன்சார்ட்டட் எழுதிடும். ஸோ அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 52. ஸோ வந்து 52 87 வந்து ஸ்வாப் பண்ணணும். 52 87 ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் பிகம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதிக்கோங்க. 52 66 87 72 98 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது ஃபுல்லாக வந்து சார்ட்டட், இது மட்டும் அன்சார்ட்டட். இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 66. ஸோ 66 வந்து 66 இன் கரெக்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. கரெக்ட் பொசிஷன். அப்போ வந்து நோ நீட் டு ஸ்வாப் அப்படி சொல்லிட்டு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து அதே மாதிரி அதை எழுதிக்கிட்டு அந்த ஃபுல்லாக என்டையர் லிஸ்ட்டும் எழுதிக்கோங்க. என்டையர் லிஸ்ட் எழுதிட்டு
51, 52, 66 வரைக்கும் எழுதிட்டு இது ஃபுல்லாக சார்ட்டட் பார்ட்டு. இப்போ 87, 72, 98 வந்து அன்சார்ட்டட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 66 வரைக்கும் சார்ட்டட், பட் அதெல்லாம் வந்து அன்சார்ட்டட். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 72. அப்போ 72வையும் 87ஐயும் ஸ்வாப் பண்ணும். அப்போ 72 87 ஸ்வாப் பண்ணால் 13, 29, 36, 51, 52, 66, 72, 87, 98. நெக்ஸ்ட்டு ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் பிகம்ஸ். அடுத்தது வந்து என்னது 87. ஸோ 87 இஸ் ஆல்சோ இன் கரெக்ட் பொசிஷன். அப்போ வந்து நோ நீட் ஸ்வாப், நோ நீட் டு ஸ்வாப். அடுத்தது நெக்ஸ்ட் 98. ஸோ அதே மாதிரி 98 ஆல்சோ இந்த கரெக்ட் பொசிஷன். ஸோ நோ நீட் டு ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபைனல் சார்ட்டட் லிஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். என்னது 13, 29, 36, 51, 52, 66, 72, 87, 98. இதான் வந்து ஃபைனல் சார்ட்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? This is the example for selection sorter. Thanks for watching.